ஆழ்கடத்தல் வழக்கில் விசாரணை முடிந்து தன்னுடைய சொந்த காரில் சென்றிருக்கிறார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம். சுபாஷ், இப்ப அவர் சொந்த காரில் போறதுக்கான காரணம் என்ன? காவல்துறை ஜாமீனில் விடுவிச்சிருக்காங்களா, இல்ல அவர் ஏன் சிறையில் அடைக்கல? இது குறித்து எதுவுமே நமக்கு இப்போ தெரியாது தேவா. ஏனென்றால் இது நீதிமன்றத்தினுடைய உட்பட்ட விசாரணையாக இதை பார்க்க வேண்டும். நீதிமன்றத்திலேயே உயர் IPS அதிகாரி ADGP அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது அவரிடம் 20 மணி நேரம், நம்ம செய்தியாளர் கோகுல் சொன்னது போல 20 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடந்திருக்கிறது. அவர் பெயில் பெட்டிஷனும் மூவ் பண்ணியிருக்காரு உச்சநீதிமன்றத்தில். அதையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்படி எல்லாமே கோர்ட்டினுடைய நடவடிக்கைகள், நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளாக இருப்பதால இவர் இப்போ இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருப்பது என்பது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் காலை 9:15 மணிக்கு ஆரம்பித்த பூவை ஜெகன்மூர்த்தியிடமான விசாரணையை காவல்துறையினர் திருவலங்காடு பகுதியில் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த விசாரணையானது இன்னும் நிறைவடையவில்லை. அவரிடமும் எழுத்துப்பூர்வமாகவும் சில தகவல்களை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியாக இன்றைய தினத்தில் மிக முக்கியமான பல்வேறு விஷயங்களை இந்த திருவலங்காடு காவல் நிலையம் கண்டிருக்கிறது. ஏனென்றால் ஜெயராமனை தனியாக திருத்தணியில் வைத்துதான் முதலில் விசாரித்தார்கள். பின்னர் 3 மணி வாக்கில் தான் அவர் திருவலங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு இங்கே விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த கடத்தல் விவகாரத்தில் திரு ஜெயராமன் மீது குற்றம் சாட்டப்பட்டதாக ஏற்கனவே இந்த வழக்கில் கைதானவர்கள் 2 வாக்குமூலம் கொடுத்திருப்பதாகவே நீதிமன்றம் சொல்லிய உத்தரவில் நாம் அந்த நகலினையும் பார்க்க முடிந்தது. அதனால் தான் ADGPயை உடனடியாக செக்யூர் செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அவர் இன்று சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருக்கிறார். ஆகையால் தற்போது அந்த சஸ்பெண்ட் உத்தரவுடன் அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வந்தது. நேற்று மாலை கைது செய்யப்பட்ட சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலே கைது செய்யப்பட்ட ஜெயராமன் தற்போது திருவலங்காடு காவல் நிலையத்திலிருந்து வெளியேறியிருப்பதை, விசாரணைக்கு பின்பு வெளியேறியிருப்பதை நம்ம காட்சியாக பார்த்திருக்கிறோம். அவரது சொந்த வாகனத்தில் புறப்பட்டு செல்கிறார், எந்த ஒரு காவல்துறையும் இல்லாமல் என்பதால் அவர் தற்போது எந்த ஒரு விசாரணை முடிக்கப்பட்டு அவர் அடுத்த கட்ட மேலதிக நடவடிக்கைகள் இன்றி அவர் இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது நேற்று இதே நேரத்தில் தான் அவரை கைது செய்யணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்ச நிலையில் 24 மணி நேரத்தில் அவர் வெளியில் வந்திருக்காரு, சிறையிலும் அடைக்கப்படலை. இதில் ஆட்கடத்தல் வழக்கு கட்ட பஞ்சாயத்து செய்தது அப்படின்ற நிறைய காட்டமான விமர்சனங்களை நீதிமன்றம் முன்வைத்த நிலையில் இந்த வழக்கில் ஜெகன்மூர்த்தியையும் அரசு ஊழியர் ஒருவரையும் ஒரே தளத்தில் வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ புகார் கொடுத்தவங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க இந்த அணுகுமுறையை விசாரணை தொடர்பாக ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்காங்களா? பூவை ஜெகன்மூர்த்தி கிட்ட விசாரணை முடிவடைந்து விட்டதா சுபாஷ்? இல்லை, பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு நீதிமன்றத்தினுடைய நடைமுறைக்கு உட்பட்டு நடக்கிறது என்பதால் இந்த வழக்கினுடைய தன்மை மிக சீரியஸான இஷ்யூ என்பதை நீதிமன்றம் உணர்ந்திருக்கிறது. அதுவும் ஒரு மைனரான ஒரு ஆளை கடத்தி இருக்கிறாங்க என்பதை உணர்ந்து தான், அதுவும் காவல்துறையினுடைய வாகனத்தில் அது செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதை அடுத்து தான் இந்த நடவடிக்கைகள் கவனத்துடன் பார்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. கவனத்துடன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் திருவள்ளூருடைய எஸ்பி அவர்களும் இங்கே தான் இந்த என்கொயரியை பார்த்துருக்காங்க. என்ன நடக்கிறது என்பதையும் மிக கவனத்துடன் அவரும் கையாண்டிருக்கிறார். அப்படியானப்பட்ட நிலையில தான் தற்போது ADGP சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ADGP அவர்கள் காவல்துறையினுடைய விசாரணைக்கு அடுத்து இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். திருவலங்காடு காவல் நிலையத்தில் SP சீனிவாச பெருமாளும் ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலாக இங்கே இந்த வழக்கின் விசாரணை போக்கு ஆகியவற்றையெல்லாம் மிக உன்னிப்பாக கவனித்து என்ன நடவடிக்கைகள் செய்ய வேண்டும் என்பது சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய வேண்டுமோ அதன்படியாக அவர்கள் செய்திருப்பார்கள். அதன் வழிமுறைகளில் தான் தற்போது ஜெயராமனும் இங்கிருந்து விசாரணை முடிந்து காவல் நிலையத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார். சுபாஷ், நீங்கள் தொடர்ந்து இணைப்பெறுங்க. நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் மீண்டும் இணைந்திருக்கார். கோகுல், எப்படி ADGP வெளியில் போனார்? நீதிமன்றம் கைது செய்யணும் அப்படின்னு கடுமையான உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாரா ADGP? அவர் ஏன் கைது நடவடிக்கைக்கு உள்ளாகல? நிச்சயமாக உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் நேற்று கூடுதல் DGP ஜெயராமனை இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறை நேற்று அழைத்து சென்றார்கள். 2 காவல் நிலையங்களில் வைத்து விசாரணையானது நடத்தப்பட்டது. குறிப்பாக நேற்று திருவள்ளாங்காடு காவல் நிலையத்திலும் அதே போல திருத்தணி DSP அலுவலகத்திலும் வைத்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் மீண்டும் ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடைபெறக்கூடிய திருவள்ளாங்காடு காவல் நிலையத்துக்கே ஜெயராம் அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து 24 மணி நேரம் ஏறக்குறைய விசாரணை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் 24 மணி நேரத்திற்குள்
நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து சொந்த காரில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். நாளைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் ஜெயராம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவுடைய விசாரணை நாளை வர இருக்கக்கூடிய நிலையில் உச்ச நீதிமன்றம் எந்த மாதிரியான தீர்ப்பு வழங்க இருக்கிறதோ அந்த அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் எப்பொழுதும் இந்த விசாரணைக்கு காவல்துறை அழைத்தால் விசாரணைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் ஜெயராம் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. 24 மணி நேரத்துக்குள் ஒருவரை விசாரணைக்கு அழைத்து சென்றால் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்ற சட்ட விதிகளின் அடிப்படையில் அவர் இங்கிருந்து தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்துடைய நாளை மேல்முறையீட்டு மனுவுடைய உத்தரவு மற்றும் அடுத்த கட்ட விசாரணைக்கு மீண்டும் ஜெயராமனிடம் விசாரணை நடத்துவதற்கு தேவைப்பட்டால் காவல்துறை விசாரணை மேற்கொள்வார்கள் என்ற அடிப்படையில் தான் தற்போது ஜெயராம் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை பொறுத்தளவு இந்த ஆட்கடத்தல் வழக்கிற்கு ஜெயராமுடைய கார் அரசு வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த முதல் தகவல் அறிக்கையிலேயே அந்த வாகன எண் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலும் அதே போல கடத்தலுக்கு தொடர்புடையதாக சொல்லப்படும் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியோடு தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார் என்ற ஆதாரத்தின் அடிப்படையில் தான் ஜெயராம் மீது உயர்நீதிமன்ற நீதிபதி கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அந்த அடிப்படையில் தான் ஜெயராமிடம் ஏறக்குறைய 24 மணி நேரம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஜெகன்மூர்த்திக்கும் ஜெயராமுக்கும் என்ன தொடர்பு, இந்த கடத்தல் சம்பவத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மகேஸ்வரியோடு எதற்கு ஜெயராமன் பேசினார், அவர்களுக்கு உள்ள தொடர்பு என்ன, ஒரு அரசு வாகனத்தை கொடுத்து கடத்தல் சம்பவத்துக்கு உதவும் அளவிற்கு ஜெயராம் இந்த சம்பவத்தில் அவருடைய முக்கியத்துவம் என்ன, அவருடைய பங்களிப்பு என்ன என்ற அடிப்படையெல்லாம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. அதே நேரத்தில் அந்த பெண்ணுடைய குடும்பத்திலிருந்து லட்சக்கணக்கான பணம் கொடுத்திருக்கலாம் என்ற ஒரு தகவல்லாம் சொல்லப்படக்கூடிய நிலையில் அந்த பணம் யார் யாருக்கெல்லாம் கைமாறி உள்ளது என்ற அடிப்படையெல்லாம் விசாரணை நடத்திய பின்னர் ஒரு முதற்கட்ட ஆதாரம் இருந்தாலும் அடுத்த கட்டமாக ஜூன் 26ஆம் தேதி தான் நீதிமன்றத்தில் மறு விசாரணையும் இந்த வழக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணைக்கு தேவைப்பட்டால் காவல்துறை அழைக்கும் போதெல்லாம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஜெயராம் தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. நாளை அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்ச நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் எந்த மாதிரியான உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பிக்கிறார்களோ அந்த அடிப்படையிலும் காவல்துறை நடவடிக்கை இருக்கும் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. தேவப்பிரியன் கோகுல், இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஜிபி ஜெயராம சொந்த ஜாமீனில் விடுவித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டீங்க 24 மணி நேரத்திற்கு உள்ளாக ஒருத்தரை நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தணும் அப்படின்னு. அதாவது நேற்று இதே நேரத்தில் தான் நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டார். அந்த 24 மணி நேரத்துக்கு உள்ளதாகவே அவர் விடுவித்ததன் மூலமாக அந்த சட்ட நடவடிக்கையை தவிர்க்கிறாரா இல்லை காவல்துறை அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இன்னொன்று, இது மாதிரியான ஆட்கடத்தல் வழக்கில் காவல்துறையால் காவல் நிலையம் அந்த சொந்த ஜாமீன் விடுவிப்பதற்கான சட்ட முகாந்திரம் இருக்கா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தளவு கடத்தல் சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அவர்கள் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார்கள். அந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் ஜெகன்மூர்த்தி மற்றும் ஜெயராமிற்கு இருக்கக்கூடிய தொடர்பு தெரிய வருகிறது. அதே போல அரசு வாகனத்தை பயன்படுத்திய தகவல் சிசிடிவி காட்சிகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கூடுதல் டிஜிபியாக இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஜெயராமனுடைய தொடர்பும் தெரிய வருகிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த இருவருக்கும் ஒருவேளை இந்த கடத்தலில் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அதே நேரத்தில் தான் அதே சட்டப்பிரிவுகள் தான் இவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சொந்த ஜாமீனில் இவர்கள் வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே சட்ட நிபுணருடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாளை உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு எதிராக அவர் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இருவரும் நேரடியாக இந்த கடத்தல் சம்பவம் நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக மூத்த வழக்கறிஞர் திரு கே என் விஜயன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இப்ப ஏடிஜிபி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி விடுவிக்கப்பட்டிருக்காரு. நேற்று நீதிமன்றம் ஒரு கடுமையான உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? முதற்கட்ட பார்வை அப்படின்னா எதுக்காக அவரை இது பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் இப்ப நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சட்டத்துல எப்படின்னாக்கா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா 24 மணி நேரத்துக்குள்ள அவங்கள ரிமாண்ட் பண்ணணும். 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள என்கொயரி பண்ணிட்டு பெட்டிஷன் என்கொயரின்னு பேர் இருக்கு.
என்கொயரி பண்ணிட்டு அரெஸ்ட்டுக்கு நெசசரி இல்லை அப்படின்னு நினைச்சாக்கா நெசசரி பண்ண மாட்டாங்க. ஆனா இது வந்து ஒரு ஏடிஜிபிங்கிற ஒரு ஹையர் ரேங்க் இருக்கிறதுனால இதெல்லாம் அவ்வளவு சுலபமா நடக்குது. ஒரு சாதாரண நாள்லாம் மாட்டியிருந்தா அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ டிவியில இந்த மாதிரி கேள்விலாம் கேட்க மாட்டீங்க. ஆனா அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ரெண்டாவது என்னன்னா சச் அவரை பெட்டிஷன் என்கொயரி வச்சு ரிமாண்ட் பண்ணாம இருக்கிறது, ரிமாண்ட் பண்ணணுன்ற அவசியம் இருந்தால் தான் அரெஸ்ட் பண்ணணும். அந்த அரெஸ்ட்டை வந்து சட்டப்படி செல்லுபடி ஆகணும். கான்ஸ்டியூஷன்ல 24 மணி நேரத்துக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறதுனால. நேற்று நீதிமன்றம் ஒரு கடுமையான ஒரு அப்சர்வேஷனை சொல்லியிருந்தாங்க. நீதிமன்றம் அப்சர்வேஷன் தானே கொடுத்தது, நீதிமன்றம் அரெஸ்ட் ஆர்டரா கொடுத்துச்சு. நீதிமன்றத்தினுடைய ஒப்பீனியன் வந்து யாரும் இப்போ இஷ்யூ இல்லை. நீதிமன்றம் வந்து அரெஸ்டிங் அத்தாரிட்டி இல்லை. சிஆர்பிசியில் எடுத்தீங்கன்னாக்கா போலீஸுக்கு தான் அரெஸ்ட் பவர்லாம் இருக்குது. ஆனா எல்லா கேஸ்லயும் அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அரெஸ்ட் இஸ் நாட் மேண்டேட்டரி எல்லா கேஸ்லயும். இதே மாதிரி வழக்குல ஒரு சாமானிய பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அது இந்த அளவுக்கு காவல்துறை எளிதா அணுகுமா? கண்டிப்பா அணுகாது. இதான் நான் இந்த முதல் கேள்விக்கு முடிவா இருக்கும்போது சொன்னேன். தனி மனிதர்கள் வந்து இந்த ஊர்ல வந்து எப்பொழுதுமே அவ்வளவு உரிமைகளோடோ அல்லது ஜனநாயக முறைப்படி டீல் பண்ணப்படுறது இல்லை. பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க, அதாவது டிஜிபி, டிஎஸ்பி அந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்ல ஈவன் ஜட்ஜ் இருந்தா கூட they don't do anything so seriously as a first element. உங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கே எம் விஜயன். அடுத்ததாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி நம்முடைய இணைகிறார். சார் வணக்கம். தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் அவருடைய விடுவிக்கப்பட்டிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? அதாவது நேற்று கோர்ட் சொன்னதே வந்து அரெஸ்ட்ங்கிற வேர்டை அவங்க யூஸ் பண்ணல, செக்யூர் தான் சொன்னாங்க. செக்யூர் மீன்ஸ் செக்யூர் த பிரசன்ஸ் ஆஃப் த கன்சர்ன்ட். அவரை வந்து விசாரணைக்கு அவரை எடுத்துக்கலாம், கூப்பிட்டு அவரை விசாரிப்பாங்க. அவருடைய பதில் வந்து ஏன்னா பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி குற்றம் சம்பந்தப்பட்டவருக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கணும். முதல்ல போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவங்களை கேட்கும்போது அவர்கள் சொல்ற வாக்குமூலத்துல அவர் வந்து முக்கியமான குற்றத்துல இன்வால்வ் ஆகலைன்னு தெரிஞ்சுன்னா அரெஸ்ட்ங்கிறது முழுக்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரோட டிஸ்கிரிப்ஷன் தான். அரெஸ்ட் பண்ணணுமா பண்ண வேண்டாமா, அவருக்கு அரெஸ்ட் பண்ணுவதற்கான முகாந்திரம் இருக்கான்னு. இன்னொரு விஷயம், அரெஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தருடைய ஸ்டேட்டஸும் முக்கியம். அதாவது ஒருவர் வந்து